பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். பிரியமானவர்களே, இன்று அழகான ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனம், அதன் கடைசி பகுதி. உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? காயம், வெளியே இருக்கிற காயம் கூட ட்ரீட்மெண்ட்ல ஆறிடும் போல, ஆனா என் உள்ளம் காயப்பட்டிருக்கே, ஆறுமா, எவ்வளவு வேதனை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? இந்த வசனத்தின் முன்பகுதி சொல்லுகிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டார்கள். ஆனால் நான் காயத்தை ஆற்றுவேன். நீ விசாரிப்பு இல்லாம இருக்கிறியா? நானாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியா? என்ன விசாரிக்க யாரும் இல்ல, தள்ளுண்டவா அப்படின்னு எனக்கு பேர் வச்சிருக்காங்க. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில கூட நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து வந்தேன். உள்காயத்தை யாரிடத்திலையும் காண்பிக்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆவியின் முறிவை யாரால் தாங்க கூடும்? முடியாது, முடியவே முடியாது. பிரியமானவர்களே, நடுக்கடல்ல தத்தளிச்ச மாதிரி இருக்கும். எது? எந்த ஒரு சூழ்நிலை? ஆவி முறியும் போது யாரிடத்திலையும் சொல்ல முடியாது வேதனைய. உண்மையிலே ராத்திரி வேளைகள்ல எனக்கு தூக்கம் வராது. பயங்கரமா கதவை பூட்டிச்சு தன்னந்தனியா யாருக்கும் தெரியாமல் சப்தமிட்டு அழுவேன். அப்படி அழுதா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். ஆவியின் முறிவு அது ரொம்ப வேதனைக்குரியது. பிரியமானவர்களே, நடுக்கடல்ல தூக்கி போட்டா சுத்தி சுத்தி பார்த்தா என்ன தெரியும்? தண்ணி தான் இருக்கும். எனக்கு நீச்சல் அடிக்கவும் தெரியாதே. அப்ப அந்த சூழ்நிலை இன்னும் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அதே போலத்தான் ஆவியின் முறிவு, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மன முறிவு, அது கொடுமையானது. பிரியமானவர்களே, காயம், வெளிக்காயத்தை விட இந்த உள்காயம் அதை ஆற்ற யாராலும் முடியாது. தேவன் ஒருவர் தான், தேவன் ஒருவர் தான். ஒரு நாள் நான் தூங்காம விடிய காலம் 3 மணி வரைக்கும் அப்படிப்பட்ட ஆவியின் முறிவினால் தவித்து கொண்டிருந்தேன். அப்பா, எனக்கு உங்களை தவிர யார் உண்டு? உங்களை நம்பித்தானே ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆகார் மாதிரி அவர்கிட்ட சத்தம் போட்டு கதறின வேளையில உண்மையில தேவனிடத்துல இருந்து ஒத்தாசை ஒரு அருமையான ஒரு தாயார் எனக்கு போன் பண்ணி எனக்கு ஜெபித்தார்கள். உங்களை குறித்து கர்த்தர் என்னை பாரப்படுத்துகிறார், ஏன் சகோதரி என்று கேட்டார்கள். அப்படியாய் அவர் என் காயத்தை ஆற்றி அப்படி எப்படி தூங்கினேனே தெரியல தூங்க வைத்தார். அவரால் மட்டும் தாங்க முடியும். பிரியமானவர்களே, நான் தள்ளுண்டவள், எனக்கு யாரும் விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய காயம் உள்காயமா? தேவன் அதை ஆற்றுவார். அவரால் முடியும். அவருடைய பிரசன்னம் கடந்து வரும் பொழுது உங்களுடைய உள்காயங்கள் ஆறி போகும். கவலைப்படாதீங்க. உங்களுடைய வெளிக்காயங்களுக்கு கூட அவருடைய இரத்தம் நல்ல மருந்துங்க. அது பரலோக மருந்து, இன்ஜெக்ஷன் மாதிரி. நீங்க என்ன செய்யணும்? உங்க காயத்துல இரத்தத்தை பூசிக்கிட்டே இருங்க. நிச்சயமாய் அது பட்டு போகும். நம்மை காயமாற்ற இன்னைக்கு நம் மத்தியிலே நம் அப்பா கடந்து வருகிறார். உங்களுடைய காயங்களை ஆற்றி உங்களை வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் நல்ல இரட்சகா, நான் தான் ஆவியானவரே, அப்பா, காயங்கள்ல வெளிக்காயங்களும் கொடுமையானது, உள்ளான காயம் அதை விட கொடுமையானது. நாதா, திக்கற்ற நிலைமையில
ஐயா, என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லைன்னு சொல்லி காயப்பட்டு உங்களை நோக்கி பார்த்து நிற்கிறாங்கல்ல நாதா. ஐயா, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த காலை வேளையில, இந்த நாளில உடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரட்டும் அப்பா. அவருடைய காயங்களை ஆற்றும் ஆற்றும் அப்பா. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்ட அந்த தெய்வீக மருந்து உடைய பிள்ளைகளை சுகமாக்கட்டும் அப்பா. அந்த மருந்த, தேவனுடைய இரத்தம்ங்கிற அந்த நல் மருந்த என் பிள்ளைகள் மேல் நான் பூசி அவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.